அது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணுங்க, ஆளுங்கட்சிகிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன் இதுவரைக்கும் முதல்வர் சந்திக்கவில்லை அப்படின்ற கேள்வியை நீங்க ஆளும் தரப்பு கிட்ட தான் கேட்கணும். இப்போ ரிப்பன் பில்டிங் இருக்கு, உள்ள மேயர் பிரியா இருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வராங்க பேசுறாங்களே காண்டி அவங்க கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேற்றலை. இன்னையோட 11 நாள் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இரவானால் மழை வருவதற்காக நிச்சயமாக அவங்களுக்கு செவி சாய்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த அரசு உடனடியாக ஏற்படுத்தணும். இல்லைன்னா இது எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த போராட்டம் இன்னும் பெரிய லெவலில் தான் போகும். ஏழைகளுக்கு இந்த அரசு துணை நிற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது உண்மைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அந்த புக் எடுத்து பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும். கொடுத்ததை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த பேர்ட்டையும் நான் பேசிட்டு தான் வரேன். அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தபடி நிறைவேற்றி எங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் வேணுங்கிறாங்க. அவங்க வேலை தான் வேணுன்றாங்க, வேற ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி அவங்களுடைய பழைய சம்பளம் என்னவோ 23,000 அவங்க தரணும்னு கேட்குறாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை தான். இல்லைங்க, தொடர்ந்து இல்ல இன்னைக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளை அத்தனையும் தனியார் மயமாகவே மாற்றுவது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கதுங்க. ஏன்னா அப்ப அரசாங்கம் எதுக்காக இயங்குது? மக்கள் வரி பண்ண இன்னைக்கு அரசாங்கம் தான் வசூல் பண்றாங்க, தனியார் யாரும் வசூல் பண்ணலையே. அப்போ அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளான இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீர், உணவு, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலை வசதிகள், குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு சென்னை மாநகரை உருவாக்க வேண்டியது அரசின் கடமை. எல்லாத்தையுமே தனியார் மையம்னா அப்ப ஆட்சியை நம்ம தனியார் மையம் ஆக்கிடலாமா அப்படின்ற கேள்விதான் இங்க வரும். அது தவறுங்க. அப்போ ஏன் நீங்க வரி வாங்குறீங்க, ஏன் வரி வசூல் பண்றீங்க மக்கள்கிட்ட? இன்னைக்கு எல்லா வரியும் உயர்ந்து போயிருக்கு. கரண்ட் பில்லுல இருந்து, அதே மாதிரி இன்னைக்கு சொத்து வரியில இருந்து எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கு. எல்லா வரிகளையும் வசூல் செய்வது கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் தான் இதை ரன் பண்ணணுமே ஒழிய தனியார்கள் யாரிடமும் ஒப்படைப்பது தவறான ஒரு முன்னுதாரணம். இது தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.